ஹலோ கைஸ், நீ புது மோன் வாழ்த்துன்னு வந்துக்கிறேன். இந்த கதையோடைய ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ கிட்ட காசே இருக்காது. இந்த டைம்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை பெட்ரே பண்ணிட்டு போக மனுவன் போல ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் கிடைக்கும். சிஸ்டத்தை வச்சு நம்ம ஹீரோ பணக்காரனா எப்படி ஆகுறான்றது தான் இந்த கதை. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இதோடைய ஆரம்பத்துல அசலியான ரெட் கலர் காரை தான் காட்டுறாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு பையன் வெளியே வரான். தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோ பணக்கார மாரி இருக்கிறான்னு எடுத்தோடனே பார்க்காதீங்க. ஹீரோக்கு சிஸ்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அது. எல்லா பசங்களும் அந்த பொண்ணை பார்த்து இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணான்னு யோசிக்கிறானுங்க. பொண்ணை பார்த்து எல்லாருமே ப்ளஷ் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு நடந்து போயின்னு இருக்க பால்கனியில நிக்கிற ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிறாங்க. ஹீரோ கரெக்ட் பண்ண என்ன வாய்ப்பு வருமானு ரெண்டு பேரும் பேசினுக்கிறாங்க. ரெண்டு பொண்ணையும் பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஷாப்பிங் மால்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் ஷாப்பிங் பண்ணின்னு இருக்காங்க. சந்தோஷமா இந்த ஹீரோடைய லைஃப்ல இவ்வளோ மாரி ஒரு நியூஸ் வருது. 1 மில்லியன் லாஸ் பண்ணி ஹீரோடைய ஃபேமிலி ரன் பண்ண கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு நியூஸ்ல வருது. ஒரு நாள் சந்தோஷமா மட்டும் இருந்த ஹீரோவுக்கு ரியாலிட்டி என்னன்னு இப்பதான் புரிய வருது. ஹீரோ அவங்க ரூம்மேட்டை வெளியே போலாமான்னு கேட்க அதுக்கு ஒருத்தவன் நம்ம அவனே அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லைன்னு சொல்றான். நீ இன்னும் ரிச்சுன்னு நினைச்சுன்னு இருக்காதுன்னு இன்னொருத்தவன் சொல்ல ஹீரோ மொட்டை மாடிக்கு வந்து நிக்கிறான். மொட்டை மாடியில காத்து வாங்கின மாதிரி நின்ன ஹீரோ நான் தப்பான பசங்க கூட பழகிட்டேன்னு நினைக்கிறான். அவன் பேரண்ட்ஸும் சிஸ்டரும் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிறத நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோ மட்டும் ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருக்கிறது ஓகேவான்னு யோசிச்சு பாக்குறான். அதனால காலையில நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறான். பார்க்க இனிமே வராதுன்னு அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து சொல்றா. எவ்வளவு எனக்கு உண்மையா இருப்பான்னு நினைச்ச ஹீரோவுக்கு அவனுக்கு இன்னுமே ஷாக்கா கொடுத்துச்சு. 3 வருஷமா பழகின்னு இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போலான்னு சொல்றியான்னு கேட்கறான் நம்ம ஹீரோ. வெறும் லவ் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஹீரோ செலவு பண்ணது அப்படியே மறந்துட்டு ஒரு காஸ்ட்லியான கருப்பு கார்ல போயிட்டு ஏற பாக்குறா. அவளை தடுத்து நம்ம ஹீரோ நான் உனக்கு செலவு பண்ண எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போன்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு உனக்கு அசிங்கமாவே இல்லையா, மேக்கப் பண்ணதுனால 3 வருஷமா பழகந்து விட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி கேட்கறியான்னு கேட்கறா. திருப்பி கேட்கறதுல என்ன தப்புன்னு நம்ம ஹீரோ பேச இதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுறா. அந்த கார்ல அந்த வயசான ஆளு நீ கோவப்படாத பேபின்னு சொல்றான். அந்த பொண்ணை காருக்குள்ள ஏற சொல்றான். இந்த வயசானவனை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அசிங்கமான லுக் விடுறான். ஹீரோ பார்த்து நீ உள்ள உட்காரு நான் உன்னை வீட்டுல விட்டுறேன்னு அந்த ஆள் சொல்றான். அதுக்கு கடுப்பான நம்ம ஹீரோ வீடு பக்கத்துல தான் இருக்குது நான் போய்க்கிறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோவே கதவை திறந்து விட்டு அந்த பொண்ணு போக சொல்றான். ஹீரோ ஒரு மாதிரி பேச அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. அந்த பொண்ணு கூட பண்ணக்குள்ள என்னென்ன யூஸ் பண்ணுன்னு சொல்ல போலீஸ் காஸ்டியூமும் நர்ஸ் காஸ்டியூமும் அழகா இருப்பான்ட்டும் ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி சம்பவம் பண்ணது அந்த ஆள் கிட்ட சொல்ல அந்த ஆள் ரொம்ப கடுப்பாகிறான். அந்த கடுப்போடைய அவன் கார் எடுத்துன்னு கிளம்ப ஹீரோ அதை பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஹீரோடைய மூஞ்சாட்ட சூரிய ஒளி நல்லா அடிக்குது. உனக்கு நான் நல்ல லைஃப் கொடுக்கணும்னு ஒரு வாய்ஸ் கேட்க ஹீரோ கை வச்சு மூடிட்டு அது என்னன்னு பார்க்க அது நம்ம சிஸ்டம் தம்பி, நல்ல லைஃப் கொடுக்க சிஸ்டம் உன் கூட டவுன்லோட் ஆகுதுன்ட்டு அந்த சிஸ்டம் சொல்ல ஹீரோடைய ஹைட்டு வெயிட்டு ஏஜ் எல்லாத்தையுமே சொல்லுது சிஸ்டம். ஹீரோ ஷாக்கோட கேட்கறான் நான் தான் இன்னும் சாகவே இல்லையே எனக்கு ஏன் இலியூஷன்லாம் தெரியுதுன்ட்டு. இது இலியூஷன்லாம் இல்லை உனக்கு நல்ல லைஃப் கொடுக்க வந்திருக்க சிஸ்டம் தான் நான் சொல்லுது. நான் சொல்றதெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு காசு கிடைக்குன்ட்டு சொல்லுது. இதுக்கு மேல அஃபெக்ஷன் வேல்யூ வச்சிருக்கிற ஆப்போசிட் ஜெண்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறியோ அதை விட டபுளாக கிடைக்குன்ட்டு சொல்லுது. நாங்கள் கொடுக்குற மிஷினை முடிச்சா அதுக்கு தனி ரிவார்டு உண்டுன்ட்டு சொல்லுது. அது இல்யூஷன் தான்ட்டு ஹீரோ புலம்பிட்டு நிற்க ரியல் தான்ட்டு அந்த சிஸ்டமும் சொல்லிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஹீரோ ஒரு பொண்ணு கூப்பிடுறா. ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு கொஞ்சம் கவலைப்படுறா. இந்த மாதிரி ஹீரோ பண்ணுறதுக்கு பிரேக்கப் தான் காரணம்னு நினச்ச அந்த பொண்ணு பிரேக்கப் ஆகிறதுலாம் சகஜமான விஷயம் இதை கண்டுக்காதான்னு சொல்கிறா. அந்த பொண்ணு ஹீரோ மேலே அக்கறையாக பேசிட்டு இருக்க சிஸ்டம் இந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோடைய டீச்சர் தான். ஹீரோ டீச்சரை பார்க்க மண்டைக்கு மேலே ஒரு ஆட்டு போட்டு 65ன்னு காட்டுது. ஹீரோ பார்க்கத்தோட இந்த எபிசோட் முடியுது. கதையோடைய ஆரம்பத்தில் டீச்சர் ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அந்த 65ன்றதை பார்த்து தான் ஷாக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு சிஸ்டம் உண்மை தான் புரியுது. டீச்சர் ஹீரோவை சேர பண்ண ட்ரை பண்ண ஹீரோ நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்கிறான். ஸ்காலர்ஷிப்பை பற்றி யோசிச்சான்னு டீச்சர் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. இப்படி தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு ஹீரோ கிட்ட டீச்சர் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்கிறான். வேறு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க சொல்கிறான். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வந்துட்டு டீச்சர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலான்ட்டு ஹீரோ நினைக்கிறான். உடனே டீச்சரோடைய கையை பிடிச்சி நிறுத்த நீங்கள் என்னை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறீங்க வாங்க ஒரு ஜூஸ் வாங்கி தரேன்ட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு டீச்சர் அது என் கடமைன்ட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல எனக்காக வாங்கிக்கோங்கன்னு ஹீரோ வாங்கி கொடுத்துட்றான். ஹீரோ இந்தமாரி பண்ண டீச்சர் வைக்கப்பட்டுக்கிட்டே டைம் சொல்கிறாங்க. இன்னும் பேலன்ஸ் என்னன்னு நம்ம ஹீரோ செக் பண்ண அந்த ஜூஸோடைய காசு டபுளாக வந்திருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். டீச்சருக்கு இன்னும் செலவு பண்ணி காசு அதிகமாக்கலான்னு ஹீரோ பிளான் பண்ணுறான். என் குடும்பத்தை திருப்பி பழையபடி கொண்டு வந்துருவேன்னு ஹீரோ நினச்சின்னு இருக்கிறான். அந்த நேரத்தில் டீச்சர் கிளம்புறாங்க. இப்படி யோசிச்சுன்னு இந்த ஹீரோ காசு கம்மியாக இருக்குதுன்றத யோசிக்கிறான். அதுக்கப்புறம் எதெல்லாம் லோன் எடுக்க முடியுமோ எல்லாத்துலேயும் லோன் எடுத்து காசை சேர்த்து வச்சுக்கிறான் நம்ம ஹீரோ. இவ்வளோ காசை வச்சு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படி வாங்கி கொடுத்தானா காசு டபுள் ஆகும். கிஃப்ட் பண்ணுறதுக்கு புதுசாக வந்த பேக்கை வாங்கி வச்சுக்கிறான் நம்ம ஹீரோ. டீச்சருக்கு கிஃப்ட் கொடுக்க நான் வந்துட்டேன் பாய் ஃப்ரெண்டு இருந்தால் தப்பாக நினச்சி பண்ணின்னு யோசிக்கிறான் நம்ம ஹீரோ. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கதவை தட்டுறான் நம்ம ஹீரோ. டீச்சர் வந்து கதவை திறக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு டீச்சர் கேட்குறாங்க. நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு இந்த பேக்கை சின்ன கிஃப்டாக கொடுக்க வந்தேன்னு சொல்கிறான் ஹீரோ.
இதை பார்க்க ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது, எனக்கு வேணான்னு டீச்சர் சொல்கிறாங்க. டீச்சராக இது என் கடமை, கிஃப்டெல்லாம் எதிர்பார்த்து நான் பண்ணலன்னு டீச்சர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என் ஃபேமிலி நிலமை உங்களுக்கு தெரியும், இப்படி காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்க முடியும், இது சாதாரண பேக் தான் சொல்கிறான். இது அவ்வளோ விலை இல்லைன்ட்டு கேட்ட டீச்சர் விலை கம்மின்னு தெரிஞ்சவொடனே டீச்சர் வாங்கி ஒத்துக்கிறாங்க. ஹீரோ உள்ளே கூப்பிட ஹீரோ உள்ளே போகிறான். சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும், சாப்பிட்றியான்னு ஹீரோ கிட்ட கேட்க ஓகே நான் சாப்பிட்டு போகிறேன்ட்டு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு நினச்சேன், வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு. இந்த டைமில் சிஸ்டம் ஒரு மெசேஜ் சொல்லுது, ஹீரோ கொடுத்த பேக் வாங்கினதுனால ஹீரோவுக்கு பணம் டபுளாக ஏறிடுது. சிஸ்டம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்குது. பெருசாக சாதிச்ச மாரி ஹீரோ நினச்சின்னு இருக்க அந்த டைமில் டீச்சர் வந்து அவனை கூப்பிட்றாங்க. எதுக்கு நிற்கிறேன், வந்து உட்காந்து சாப்பிடுன்னு ஹீரோவை கூப்பிட ஹீரோ இங்கே நின்று கனவு காண்றது அப்போ தான் ஞாபகம் வருது. 2 பிளேட் தான் இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ டீச்சர் கிட்ட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வரலையான்னு கேட்குறான். அதுக்கு டீச்சர் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆப்ரான் கைட்ட முடியாமல் கைட்டின்னு இருக்க ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கைட்டி விட்றான். டீச்சர் பரவாயில்லன்னு சொன்னாலும் ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணக்குள்ள டீச்சர் பின்னாடி பார்த்து சைட் அடிக்க கதவாண்ட என்ன பண்ணினுக்கிறேன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது டீச்சரோடைய தங்கச்சி தான். ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல டீச்சர் சந்தோஷமாக அவளை கூப்பிட்றாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்குறாங்க. ஹீரோ கைட்டி முடித்தோடனே அவளை கட்டி பிடிச்சின்னு ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இது என் தங்கச்சின்ட்டு. ஹீரோ கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அல்லோ சொல்கிறான். நான் இப்போ டயர்டாகிறேன்னு அந்த பொண்ணு கோவமாக சொல்ல இங்கே எந்த சுச்சுவேஷன் மோசமாகிடும்ட்டு ஹீரோ நான் கிளம்புறேன்னு கிளம்ப பார்க்குறான். டீச்சர் சாப்பிட்டு போக சொல்ல வேலைக்கு எதுன்னு ஹீரோ கிளம்புறான். சாப்பிட உட்காந்தானே எதுக்கு போகிறான்னு தெரியாமல் டீச்சர் முழிக்கிறாங்க. இந்த பொண்ணு டீச்சர்கிட்ட அவனை பார்த்தா தப்பாக தெரியுது, அவன் கூட பழகாதான்னு சொல்கிறா. அவன் என்னோடய ஸ்டூடெண்ட்னு டீச்சர் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு கோவமாக டீச்சரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்கிறா. டீச்சரை தங்கச்சி விளையாட்டுக்கு தள்ள ஹீரோவுக்கு தான் சீன் மாறுது. ஹீரோ காசு டபுளானதை நினச்சி ரோட்டில் ஜாலியாக நடந்து போக ஹீரோ ஒருத்தன் வந்து மோதுறான். ஹீரோவுக்கு தெரிஞ்ச பையன் தான் அது. ஹீரோ கூட தான் படிக்கிறான். நான் கேம்பஸ் பூட்டிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு புலம்பினுக்கிறான். இந்த காடஸ் ஹீரோ நினச்சி பார்க்குறான். அவள் கூட நான் பேசுறது கூட இல்லைன்ட்டு ஹீரோ நினைக்க அந்த பையன் காடஸ் வரான்னு சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்ட ஹீரோ இந்த பொண்ணை பார்க்குறான். 2 பொண்ணுங்க நடந்து வந்துருக்குறாங்க. நீ வேணா டேட்டு கூப்பிடான்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பையன் கேட்க ஹீரோ ரொம்ப தயங்கிட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். பார்த்த ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. அவன் மண்டை மேலே 72ன்னு காட்டுது. டீச்சருக்கே 65 தான் கிடச்சி, இவளுக்கு 72 காட்டுதுன்னு தான் ஹீரோ ஷாக் ஆகிட்டான். அந்த பொண்ணு ஹீரோவை தாண்டி போகக்குள்ளே ஹீரோவை லவ் பண்ணுன்ட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போக அதுக்கு அவள் ஃப்ரெண்டு வந்து அவன் ஏழை ஆகிட்டான், இதுக்கப்புறம் லவ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறா. அப்பயும் அவன் ஹீரோவை தான் பார்க்குறா. ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. அந்த பொண்ணு வைக்கப்பட்டுக்கினே ஹீரோவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்க அவன் பணக்காரனா இருக்குள்ள மோசமான இருந்தானே அவன் ஃப்ரெண்டு சொல்லினுக்கிறா. அந்த ஃப்ரெண்டு ஹீரோவை பற்றி கழுவி ஊற்ற 72ல் இருந்தது 69 குறையுது. ஏன் குறையுதுன்னு ஹீரோவுக்கும் புரியலை. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் கேட்குறான், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணா நீ என்ன தப்பாக நினச்சிப்பான்னு ஹீரோ கேட்க நீ பணக்காரன் நினச்சின்னு இருக்காத, அண்ணா நீ அவள் கூட ஒன்று சேர்ந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சொல்கிறான். கேட்ட நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட ஓடி போய் நீ சீரியஸாக இருக்கிறான்ட்டு அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஹீரோ அவள் கிட்ட போய்ட்டு அவளை கூப்பிட்றா. ஹீரோ கூப்பிட்றத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா. அவள் ஃப்ரெண்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கிறான்னு கேட்க ஃப்ரீயாக இருந்தால் என் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரையானுன்னு கேட்குறான். ஹீரோ அப்படி கேட்க அந்த பொண்ணுக்கு வெக்கமாக வருது. சொன்ன ரெஸ்டாரண்ட்டில் காசுலாம் அதிகம்னு அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டு கேட்க அவன் நம்ம ஹீரோ சந்தேகத்தோடையே பார்த்துன்னுக்கிறா. ஹீரோ கிட்ட காசுக்கு தானே அந்த ஃப்ரெண்டு கேட்க ஹீரோ அவளை கண்டுக்கவே இல்லை. ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போகலாம். தங்கச்சியோடைய பர்த்டேவுக்கு கிஃப்ட் செலக்ட் பண்ணி என் கூட மட்டும் வாண்டி கேட்குறான். ஓகேண்ணா நாளைக்கு காலைக்குள்ளே சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் அவன் கூட போகிறது ஓகேவான்னு கேட்க இது எனக்கு ஒன்றும் சரியா பண்ணலன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா. அந்த ஹோட்டலில் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும், அவன்கிட்ட காசு இருக்குள்ள அரகண்டா நடந்துக்கிட்டான்ட்டு ஃப்ரெண்டு சொல்லி முடிக்க ஏன்னா சாப்பிட்றதும் வாக்கிங் மட்டும் தான் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் ஜாகிரதையாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. யோசிச்சு நைட்டுக்குள்ளே மெசேஜ் பண்ணிட்டு அவள் சொல்லிட்டு கிளம்ப அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூடயே கிளம்பி வந்துக்கிறா. அவங்க 2 பேரும் போய் உட்கார எல்லா சாப்பாடையும் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுறத நான் கேள்விப்பட்டேன், தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோ சொல்ல ஹீரோவால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பார்த்துனுக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கிறா. தங்கச்சிக்கு கிஃப்ட் செலக்ட் பண்ணதான் என்ன கூட்டியான்ட்டு கேட்க உன்னை ஏற்கனவே கூப்பிடணும்னு நான் நினச்சேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையில ஹீரோ சொல்ல 29லேருந்து 66 குறையுது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் ஹீரோ ஷாக்காக பார்த்துனுக்கிறான். ஏன் குறையுதுன்னே அவனுக்கு தெரியல. ஒன்று ஹீரோவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்த பழைய ஃப்ளாஷ்பேக் ஹீரோ ஞாபகப்படுத்தி சொல்ல 27 இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பொண்ணு வேகப்பட்டினே நீ இன்னும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கான்னு கேட்க என்னால் எப்படி மறக்க முடியும்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோ இந்த மாதிரி கேட்க உடனே 70க்கு போய் நிற்கிது. இந்த நேரம் கழிச்சு 2 பேரும் வெளியே வர இல்லை அதிகமாக வருது. அதை ஹீரோ பே பண்ணிட்டு வரத்தை பார்த்து என்னுடைய 1 மந்தோடைய பாக்கெட் மணியை ஒன்றா இவருக்காக எனக்காக செலவு பண்ணியிருக்கிறான்னு பார்த்து 70ல் இருந்தது 73க்கு அதிகமாகுது. இப்படி அந்த பொண்ணு ஹீரோவை பற்றி நினச்சிக்கிட்டு வர இந்த பொண்ணுக்கு செலவு பண்ணது டபுளாக வந்துட்டு மெசேஜ் வருது. இஷ்டத்துக்கிட்ட இருந்து வந்த மெசேஜை பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட ஹீரோக்கு ஒரு மிஷன் கொடுக்குது. மிஷன் லெவல் 60க்கு மேலே இருக்கிறவங்க யாருக்காவது காசு செலவு பண்ணால் இந்த தடவை 3 மடங்காக கிடைக்கும்ட்டு சிஸ்டம் சொல்லுது. ஹீரோ அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறான். ஹீரோ செலவு பண்ணதெல்லாம் நினச்சிக்கிட்டே வந்த அந்த பொண்ணு கடைசியில் 76ல் நிற்கிது அவன் மண்டை மேலே. 22க்கு வரும்னு பார்த்தா 76 வந்ததை பற்றி ஹீரோவே ஷாக் ஆகிட்டான். ஜஸ்ட் ஒரு மீல் வாங்கி கொடுத்ததுக்கேவா இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஹீரோ பார்த்துன்னு இருக்க பொண்ணு ஹீரோ ஒரு லவ்வோடு பார்த்து சரிகிறா.
அவங்க 2 பேரும் கை பிடிச்சின்னு போக ஹீரோ சொல்றான் உடனே சிஸ்டருக்கு கிஃப்ட் வாங்கணும்ட்டு. இப்படி கடைக்கு போகலான்னு பார்க்கக்குள்ள ஹீரோடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டையும் அவன் கூட இருந்த வயசானவனையும் பார்க்கறான் ஹீரோ. அவங்களும் ஹீரோவை பார்க்க இந்த இடத்துல எபிசோட் முடியுது.